வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜனவரி 17ஆம் தேதி புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய 8வது பிறந்தநாள். அவர் இன்னும் மக்கள் மனதில் நின்றிருக்கிறார் என்பது பெரிய விஷயம். 1917இல் பிறந்தவர். 108 ஆண்டுகள், நீண்ட நெடிய காலம். ஆனால் மக்கள் மனதில் நிச்சயமாக இருக்கிறார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரே பதில் எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்னும் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவருடைய 108வது பிறந்தநாள் விழாவுக்கு கோவை மாவட்டத்திலே, கோவை நகரத்திலே பல இடங்களில் அந்த புகைப்படத்தை வைத்து மாலையிட்டு அலங்காரம் செய்து இன்றும் அதை கொண்டாடி கொண்டிருப்பது பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல அருமையான பொன்மனச்செம்மல் என்ற பெயர் கொண்ட இதயக்கனி என்ற பட்டம் பெற்ற ஒரு மனிதரை பற்றி நாம் இன்று நினைப்பது மிகச்சரியாக இருக்கும் என்பது என் கருத்து. அவரை பற்றி ஒரு சின்ன விஷயத்தோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்எஸ் கிருஷ்ணன், என்எஸ்கேன்னு அன்புடன் அழைக்கப்படும் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் விசிட்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவருக்கு தெரிய வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நேரில் போய் பார்க்கல. ஆனால் அவருக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் அவர் பண்ணுறார். மருந்து மாத்திரையிலிருந்து எல்லா உதவிகளும் அவர் பண்ணிகிட்ருக்கார். வெளியிலிருந்து ஆதரவு மாதிரி நிறைய பேர் வந்து அவரை போய் பார்த்துட்டு வராங்க. அதாவது அவங்க எப்படின்னா, அந்த டாக்டர் கிடக்கிறாரு, நம்ம தலைவரை பார்க்கணும், என்எஸ்கேவை பார்க்கணும், நம்ம நண்பர் உறவினர்னு ஏதோ ஒரு கணக்கில் வராங்க. ஆனால் அது அவருடைய உடல்நலத்துக்கு கேடு அப்படிங்கிறதுனால டாக்டர் வேண்டாங்கிறாரு. அதை புரட்சி நடிகர் புரிஞ்சுக்கிட்டு போகாமல் இருக்கார். ஆனால் அங்கேருந்து என்எஸ்கே படாத பாடுபடுறார். பல பேர்கிட்ட சொல்லி விடுறார், ராமச்சந்திரனை வர சொல்லுங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, யாரோ வந்து பார்க்குறாங்க போகிறாங்க, வந்து பார்த்துட்டு போனவுடனே பேப்பர்காரன் அவர் வந்தார் இவர் வந்தார்னு எழுதுகிறான். கடைசிக்கு எம்ஜி ராமச்சந்திரன் ஆகிய எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்க்கல அப்படின்னு ஒரு கெட்ட பேர் ஆயிரும். எனக்கு ரொம்ப வேண்டியவன் ராமச்சந்திரன், அதனால் ராமச்சந்திரனை வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டுட்டே இருக்கார். அப்புறம் எம்ஜிஆர் போய் பார்த்துருக்காருன்னு வைங்க. ஆனால் அவருடைய சொன்ன நோக்கம் பார்த்தீங்களா, எம்ஜிஆருக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது. ஆனால் எம்ஜிஆர் வந்து கெட்ட பேர் வர மாதிரி நடந்துக்கல. மருத்துவர் சொன்னதை கடைப்பிடிச்சாரு. ஆனால் அதை திருச்சி எழுதுகிறவங்க மாற்றி எழுதிடுவாங்க, வேறு மாதிரி சொல்லிடுவாங்க. ஊடகங்கள்லாம் வந்து எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு பிடிக்கும், ஒரு நாளைக்கு பிடிக்காது. காலையில் ஃப்ரெண்டு, மத்தியானம் எனிமி, சாயந்தரம் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ராமச்சந்திரனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காராம். ஒரு மனிதனுடைய பெயர் கெடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவர்கிட்ட விஷயம் இருந்தால் தானே என்எஸ்கே அப்படி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் நியாயமாக சென்றாலும் பேர் கெட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பாருங்கிற மாதிரி சொல்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. கோவை நகரத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிங்க. அதில் ஒருத்தர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்காரு, இருதய கோளாறு. அவருடைய அறை கொஞ்சம் பெரிய அறை, விசாலமான அறை, கொஞ்சம் வசதியானவரும் கூட. ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, தயவுசெய்து உங்கள் விசிட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த ஆஸ்பத்திரிக்கு வர பார்வையாளர்களையே உங்கள் ரூமுக்கு தான் அதிகமான மக்கள் வராங்க, கூட்டமாக வராங்க. இங்கே உட்காந்து கால் நீட்டி கதை பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்கள் உடல் நலத்துக்கு கேடு, தயவு செய்து போக சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு நண்பரை அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் போலேன்னா தப்பாக நினச்சிக்குவாரோ, நம்ம போயிடுவோம் அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேண்டாம், மருத்துவரே சொல்கிறாரு, வந்து பார்க்காதீங்க, உடல்நலம் சரியில்லை, அவர் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்தாலும் வரும், நீங்கள் வெளியே சுற்றிட்டு வரீங்க, உங்கள் இன்ஃபெக்ஷன் அவருக்கு வந்தாலும் வரும், எதுக்கு வம்பு, நல்லா ஆனவுடனே வீட்டில் போய் பாருங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான பிறகு ஆஸ்பத்திரியில் வந்து பாருங்கிற மாதிரி மருத்துவர் சொல்கிறார். எம்ஜிஆர் வந்து அதை பொறுப்போடு உணர்ந்து போகக்கூடாதுங்கிற கட்டுப்பாட்டில் இருந்தவருக்கு கூட கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினச்சார். பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் என்எஸ்கேவும் நிற்கிறாரு, எம்ஜி ராமச்சந்திரன் நிற்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை வேணுங்க. கொடுப்பனைங்கிறது வந்து ஏதோ தவம் பண்ணோம், கடவுள் வரம் கொடுத்தார் அப்படிங்கிறது அல்ல.
கடவுளாகவே மாறி மனிதர்கள் சக மனிதர்களுக்கு இல்லாதவங்களுக்கு அள்ளி 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 கொடுத்து கரங்களும் சிவந்து பொன் மனமும் சிவந்து எல்லாம் சிவந்து ஆஹா இதுபோல் ஒருவரை பார்க்க முடியுமா? நீ எக்காலத்தில் பார்க்க போகிறோமோ தெரியாது. இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.